ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் மூலிமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 to 6 மந்த்தில் ஒரு 6000 2 நியூட்ரிஷன் கிட் 2000 மதிப்புள்ளது தருவாங்க. இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம், நமக்கு வந்து ஏரியா நர்ஸ் வந்து அந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் வந்து எப்படி அப்ளை பண்ணிட்டாங்களா, என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு பிக்மி ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து கீழே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா சுய கர்ப்பப்பதிவு எம்ஆர்எஸ் விண்ணப்படிவம் பக்கத்தில் க்ரீன் கலர் டிக் ஆகிருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்து 3ஆம் ஸ்டெப் MRMPS திட்ட நிலை அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும். பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்ட நிலை செக் நவுன் இருக்குது, ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இது மாதிரி காட்டும். இதை செக் பண்ணிக்கலாம். நமக்கு அமௌண்ட் வந்து போட்டு விட்டுட்டாங்களா இல்லையானே. எனக்கு போட்டு விட்டுட்டாங்க, ஆனால் இன்னும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகலை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் என்னென்ன எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சைடில் வந்து க்ரீன் கலர் டிக் இருக்காது. அதாவது நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபியே உள்ளே போனாலுமே இந்த மாதிரி சைடில் பாருங்கள், சுய கர்ப்பப்பதிவு எம்ஆர்எஸ் விண்ணப்படிவமுக்கு வந்து க்ரீன் கலர் டிக் இருக்காது. ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும், சுய கர்ப்பப்பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யவும்னு. அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். உங்களுக்கு பேபி பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சில பேருக்கு இந்த மாதிரி தான் காட்டும். சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைமில் இதே மாதிரி காட்டுச்சுன்னா உங்கள் ஏரியா நர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு அவங்க அப்ளை பண்ணலின்னு அர்த்தம். அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். நம்மளாம் செல்ஃபாக பண்ணால் அமௌண்ட்டு வராது.